இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சிவகங்கை மானாமதுரை கல்குறிச்சி அரசு பள்ளியில் நன்னடத்தையை பின்பற்றாத காரணத்தினால் 2 ஆசிரியர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் பெற்றோருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், வணக்கம். என்ன நடந்தது? கண்டிப்பாக கனிமொழி, மானாமதுரை கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நேற்று நன்னடத்தையை பின்பற்றாத காரணத்தினால் சாத்தையா மற்றும் ராஜா என்ற 2 ஆசிரியர்களிடமிருந்து பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பெற்றோர்களுடன் வகுப்பறைக்கு செல்லாமல் சாலையில் நின்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ளது அரசு உயர்நிலைப் பள்ளி. இங்கு 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வரும் சாத்தையா மற்றும் ராஜா இவர்கள் மீது கடந்த 6 மாதங்களாக அடுக்கடுக்கான தொடர் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கிடையே தப்பான தொடர்பு இருப்பதாகவும் மாணவர்களிடம் கூறி அதை பள்ளி கழிப்பறையில் 2 ஆசிரியர்கள் புகைப்படத்துடன் வரைய சொல்லி மாணவர்களை தூண்டிவிட்டு மாணவர்களை தப்பாக வழிநடத்தியதாக மாணவர்கள் குற்றச்சாட்டுகள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து, ஆசிரியர் ராஜா மற்றும் சாத்தையா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்ய நேற்று உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து இன்று பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் 10க்கும் மேற்பட்ட பெற்றோர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 30 மாணவ மாணவிகள் கோரிக்கை என்னவென்றால், ராஜா மற்றும் சாத்தையா ஆகியோர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்க்க வேண்டும் எனவும், வின்சென்ட் என்ற ஆசிரியர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளோம், அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் மற்றும் மானாமதுரை காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் பள்ளியிலே நின்று தங்களின் கோரிக்கைகளை அதிகாரிடம் எடுத்துக் கூறி வருகின்றனர். குறிப்பாக இந்த பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் 30 மாணவர்கள் மட்டுமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் பள்ளியில் பாடம் படித்து வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.